Dear students, welcome back to my channel. என்னுடைய சேனல் நாலேஜ் புக் உங்களை வரவேற்கிறேன். என்னுடைய பேர் டாக்டர் ரசூல் ஹுசைன். லாஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பார்த்தோம், அது கம்ப்ளீட் ஆகலை, அதை இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் நான் டு பிகின் வித் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டேபிள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இந்த டேனியல் செல்லில் பார்த்தோம், ஒரு காப்பர் செல் இருக்குது, ஒரு ஜிங்க் செல் இருக்குது, அதனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பார்த்தோம். ஆனால் நம்ம அங்கே என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா, இப்போ காப்பர் செல்லுக்கும் ஜிங்க் செல்லுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால ஹைட்ரஜன் எலக்ட்ரோட கப்புள் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் எலக்ட்ரோடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் 0,0, இங்கே ஆக்சிடைஸ் ஃபார்ம், இங்கே ரெடியூஸ்டு ஃபார்ம், இங்கே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இப்போ அதே மாதிரி காப்பருடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் 0.34, இது அங்கே நம்ம பார்த்தோம் இந்த இதையும். அதே மாதிரி ஜிங்க் இதையும் கப்பல் பண்ணி ஹைட்ரஜன் எலக்ட்ரோட வேல்யூ இப்படி வந்துச்சு. நம்ம ரெண்டையும் 0.34 0.76 சேர்த்தோம்னாக்கா 1.1 வோல்ட் டேனியல்சன் வோல்ட் இஎம்எஃப் நமக்கு கிடைச்சது. அதை புரிஞ்சுக்கிறது தான். இப்போ என்ன பண்ணுவாங்க, இது எதுக்கு நம்ம இந்த டேபிளில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, வேல்யூஸ் கொடுப்பாங்க, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் கொடுப்பாங்க, 2 அயான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. அதில் எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது ரெடியூசிங் ஏஜென்ட்னு கேட்பாங்க. இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே பார்க்க போனோம்னா இன்க்ரீஸ் இந்த ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ரெடியூசிங் ஸ்ட்ரென்த்து கீழே வந்தாங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் இந்த பொட்டன்ஷியல் 298 K கெல்வின். சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் நான்ஸ் ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் தெரியும், Zn plus copper 2 plus aqueous giving Zn2 plus aqueous and Cu. Yes, this is a reduced form, this is oxidized form. இது Danielson redox reaction. இது reaction products are non standard state. இப்போ இதனுடைய E cell அதாவது ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் 1.1 வோல்ட். இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும், E cell instantaneous cell potential is equal to standard cell potential which is 1.1 volt E0. Standard potential உடைய volt 1.1 volt minus 0.0592 divided by 2 volt log Q. Q quotient at 25 degrees, அதாவது 298 degree Kelvin. இப்போ இங்க Qன்றத concentration of 2 ions, zinc மேலே எழுதிக்கலாம், copper 2 plus கீழே எழுதிக்கலாம். இப்படி போட்டால் கான்சன்ட்ரேஷன். இப்போ ஜிங்குடைய கான்சன்ட்ரேஷன் 1 மோலார் எடுத்துக்கிட்டோம்னா, காப்பருடைய கான்சன்ட்ரேஷன் 1 மோலார் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த 0.0592 டிவைட் பை 2 லாகில் இந்த வேல்யூ 1/1 போட்டோம்னா, இது log 1/1 is equal to 1, இது is 0. இந்த 0 இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஹோல் திங் இன்கம் 0. அப்போ ஈசல் 1.1 வோல்ட் ஆகும். எப்போ ஜிங்க் கான்சன்ட்ரேஷனும் காப்பர் கான்சன்ட்ரேஷன் 1 மோலார் இருந்தால் இப்படி வந்துடும். ஈசல் இஸ் ஈக்குவல் டு 1.1 வோல்ட்னு வந்துடும். இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் பார்ப்போம். ஜிங்க் அதே அப்படியே வச்சுக்குவோம், காப்பர் 10 மோலாராக இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், log 1/10, இந்த log 1/1 இல்லையா, 1/10 ஆகிடும். அப்போ இந்த போர்ஷன் என்ன ஆகும், கால்குலேட் பண்ணால் இது லெஸ் தென் 0 ஆகிடும். அப்போ ஈசல் கிரேட்டர் தென் E0 செல் ஆகிடும். எப்படி, இது 1.10 தானே, இங்கே 1.13 ஆகிடும். அந்த சிச்சுவேஷனில் Q லெஸ் தென் 1 ஆகிடும். ஓகே, கோஷன், இந்த கோஷன்ட்டு லெஸ் தென் 1 ஆகிடும். இப்போ தேர்ட் சிச்சுவேஷன், ஜிங்க்குடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி அதை 10 மோலார் ஆகிட்டு இந்த காப்பருடைய கான்சன்ட்ரேஷன் 1 மோலார் ஆக்கிறது. அப்போ என்ன ஆகுனாக்கா log 10/1, இது 0வோட இந்த வேல்யூ ஜாஸ்தி. ஆனால் செல் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் செல் பொட்டன்ஷியல் ப்ளஸ் 1.07 வோல்ட் வரும், அதாவது 1.1 வோல்ட்டோட கம்மியாக. அப்போ Q கோஷன் கிரேட்டர் தென் 1 ஆகும். சரிங்களா? அப்போ இப்போ 3 சிச்சுவேஷனும் பார்த்தாச்சு. இப்போ என்ன ஆகும், நான் என்ன சொன்னேன், இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷன் ஜிங்க் 10 மோலார் ஆகிட்டு காப்பர் 1 ஆகிட்டோமா. இப்போ இந்த ஜிங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போனால் என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜில் இந்த செல் பொட்டன்ஷியல் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ரெடியூஸ் ஆகிட்டே வந்தாக்க அப்போ என்ன ஆகுதுனாக்கா Q இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், மோர் கிரேட்டர் தென் 1 இருக்கு இல்லையா, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ஒன் ஸ்டேஜில் என்ன வந்துடும், அப்போ அந்த சிச்சுவேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இந்த டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்ன்ற ஃபார்முலா அப்ளிகபிள். ஓகே, இப்போ செல்
இ செல் வந்து 0 ஆயிடுச்சுன்னா, அதாவது ஜிங்க் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி 0 வந்துடும் ஒரு ஸ்டேஜில். அப்போ Q வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், 0 வந்துடும். அப்போ 0 வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இ செல், அதாவது இந்த 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 இ செல் இன்ஸ்டன்டேனியஸ் பொட்டன்ஷியல் இது காலி ஆகிடும். அப்போ 0 ஆகிடும். 0 ஆச்சுனாக்கா அப்போ டெல்டா ஜி இல்லையா, டெல்டா ஜி அது வந்து 0 ஆயிடும். இந்த 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 டெல்டா ஜி இந்த ஃபார்முலா வந்து 0 ஆயிடும். அப்போ இ செல் 0 ஆச்சுனாக்கா டெல்டா ஜி 0 ஆச்சுன்னா அப்போ அந்த Q கோஷன்ட் இல்லையா, கோஷன்ட் வந்து K ஆயிடும், அதாவது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆயிடும். அந்த ஸ்டேஜில் என்ன ஆகுனாக்கா செல் வந்து டெட் ஆயிடும், செத்து போயிடும். இப்போ இந்த 3 சிச்சுவேஷன் 4 சிச்சுவேஷன் இங்கே எழுதுறேன். Q1 is equal to E cell is equal to E naught cell, அதாவது இது corresponding to this situation 1 molar log 1. அப்போ E cell is equal to E naught cell 1.1 volt, அதுதான் இங்கே. அப்போ நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து E cell is equal to less than E naught cell, less than E naught cell. ஓகே, இது இந்த சிச்சுவேஷன். அப்போ Q வந்து greater than 1. அப்போ மூணாவது சிச்சுவேஷன் வந்து E cell is greater than E naught cell, E cell is greater than E naught cell, இந்த சிச்சுவேஷன். அப்போ வந்து Q வந்து less than 1. இப்போ ஃபோர்த் சிச்சுவேஷன் என்ன, Q வந்து செல் E cell 0 ஆச்சுனாக்கா Q வந்து இந்த டெல்டா ஜி becomes 0. அப்போ Q வந்து என்ன ஆகிடும், இந்த Q K ஆகிடும். அப்போ K வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கிப்ஸ் எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷனை பற்றி பார்க்கலாம். கிப்ஸ் எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷன் என்ன சொல்லுது, எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன் இன் 1 செகண்ட். 1 செகண்டில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எவ்வளோ ஆயிருக்குன்றதை பார்த்து அது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு இந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல், இது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் மல்டிப்ளைடு பை டோட்டல் சார்ஜ், இது டோட்டல் சார்ஜ் NF. ஸோ கிவ்ஸ் எனர்ஜி EMF of the cell E, NF amount of charge passed இதில் செல்லில். ஓகேங்களா, இப்போ நமக்கு கிப்ஸ் எனர்ஜியோடைய ஃபார்முலா. ஓகே, தென் உங்களுக்கு இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தெரியும். Zn plus copper 2 plus aqueous, Zn2 plus aqueous plus Cu solid. இது வந்து ரிடாக்ஸ் செல்லில் உங்களுக்கு வந்து டேனியல் செல்லில் இந்த ரியாக்ஷனை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கிப்ஸ் எனர்ஜியை ஏன்னா எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷன் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு -2Fe எழுதலாம் இந்த ரியாக்ஷனுக்கு. ஏன் n வந்து இங்கே வந்து எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2, அதனால 2. இப்போ இதே ரியாக்ஷனை 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, 2 2 2 2 அப்படி பண்ணீங்கன்னா டெல்டா ஜி ஆகும் -4Fe, அதாவது 2 × 2 4. சரி, இதாச்சு. இப்போ அடுத்தது என்னன்னாக்கா நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்பீஷிஸ் Zn plus and copper 2 plus ions ஸ்பீஷிஸ் கான்சன்ட்ரேஷனை யூனிட்டியை கன்சிடர் பண்ணீங்கன்னா E cell is equal to E naught cell. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். E cell is equal to E naught cell. எனக்கு அந்த log 1/1 வந்து அது 0 ஆயிடுது. அந்த ஹோல் RT by into log 1 log பார்த்தீங்களா அந்த யூனிட் அது என்ன பண்ணும் 0 ஆயிடும். இப்போ E cell is equal to E naught cell. இதாச்சா. இப்போ இதில் வந்து இந்த கிப்ஸ் எனர்ஜியில் இது சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த E naught cell இங்கே போட்டுக்கணும். E naught cell இங்கே போட்டால் அப்போ கிப்ஸ் எனர்ஜி என்ன சொல்லணும், என்ன அதுக்கு என்ன பேர், ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் எனர்ஜி. டெல்டா ஜி 0 வந்து ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் எனர்ஜி, அதனுடைய ஃபார்முலா இது. ஓகே, அப்போ அதில் வந்து என்ன பண்ணுனாக்கா இந்த E naught செல்ல ஆட் போட்டோம்னா அது அப்படியே ஆயிடுது. ஓகேங்களா, இப்போ டெல்டா ஜி 0 அதாவது ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் எனர்ஜி ஆச்சுனாக்கா அதில் வந்து K கண்டுபிடிக்கலாம், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். அதுக்கு ஃபார்முலா -RT log K, ஏன்னா log K. ஸோ இதில் வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். இவ்வளோதான். நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கிப்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி நமக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி கிப்ஸ் எனர்ஜி ஃபார் த டிகம்போசிஷன் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு அட் 500 degrees இஸ் ஃபாலோஸ். ஏன்னா 2/3 Al2O3 giving 4/3 Al plus O2, delta G கொடுத்துருக்கான் plus 960 kilojoules per mole. Where the potential difference needed for the electrolytic reduction of aluminum oxide at 500 degrees is என்ன கொடுத்துருக்கான், ஆப்ஷன் 4.5 volt, 3 volt, 2.5 volt, 5 voltனு கொடுத்துருக்கான். நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு -NFE. இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிங்க. ரீஅரேஞ்ச் பண்ணால் அவன் என்ன கேட்குறான், எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் வேணும். E0 டெல்டா ஜி பை NF. ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியும், ஃபேரடே தெரியும் 96,500. E கண்டுபிடிக்கணும், N கண்டுபிடிக்கணும். N எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா
இப்போ வந்து டோட்டல் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இப்போ 2/3 இன்ட்டு 2, அதாவது 4/3 ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2/3 இன்ட்டு 2 4/3. இப்போ ஒரு அலுமினியம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு 3 எலக்ட்ரான் வேணும். Al3 plus 3 எலக்ட்ரான் கிவிங் Al. ஓகே, இப்போ இது 4/3 இன்ட்டு 3 4. இப்போ n கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் 960 இன்ட்டு 10^3 4 இன்ட்டு 966 500 போட்டிங்கன்னா 2.5 வோல்ட். ஸோ நான் 4 ஆப்ஷனில் வந்து 2.5 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபார்முலா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெசிஸ்டன்ட்க்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ரெசிஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனல் டு L டிவைடட் பை A. இதில் L லெங்க்த்து, A வந்து ஏரியா கிராஸ் செக்ஷன், R வந்து ரெசிஸ்டன்ஸ். இப்போது அந்த சேம் ஃபார்முலா வந்து R is equal to rho L by A. Rho வந்து ரெசிஸ்டிவிட்டி, இது ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, இப்போ R உடைய யூனிட் என்ன? ஓம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் உடைய யூனிட் ஓம் is equal to kg m square oblique s cube a square. இப்போ ரோ உடைய யூனிட், ரெசிஸ்டிவிட்டி யூனிட் ஓம் தான். ஓம் மீட்டர் ஆர் ஓம் சென்டிமீட்டர். ஒரு ஓம் மீட்டர் வந்து 100 ஓம் சென்டிமீட்டர் அல்லது 1 ஓம் சென்டிமீட்டர் வந்து 0.01 மீட்டர். இது உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி ஏதாவது கால்குலேஷன் வேணால் யூஸ் ஆகும். ஓகே, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கண்டக்டன்ஸ் ஆர் கண்டக்டிவிட்டியுடைய ஃபார்முலா பார்ப்போம். கண்டக்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். கண்டக்டன்ஸ் G is inverse of resistance. Okay, so that is equal to A, area of cross section. This is rho into L is equal to kappa A divided by L. Okay, இப்போ unit of conductance is Siemens. இந்த conduction unit is Siemens. Yes, Siemens equal to inverse of ohm or mho, the inverse of ohm. Conductivity வந்து inverse of resistivity. Okay, inverse of resistivity. That அதுக்கு வந்து சிம்பல் வந்து K kappa. Okay, SI unit of kappa வந்து Siemens inverse meter or Siemens inverse centimeter. ஒரு Siemens inverse centimeter வந்து equal to 100 Siemens inverse meter. இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கால்குலேஷன் இது யூஸ் ஆகும். ஹோப் யூ காட் திஸ் பாயிண்ட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்கே 3 ஃபார்முலா கொடுத்துருக்கு, அதை கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. செல் கான்ஸ்டன்ட் வந்து G star is equal to L by A is equal to R kappa. L வந்து distance between the electrodes, A வந்து area of the cross section, அப்புறம் தான் R resistance, K அதாவது kappa conductivity. So conductivity kappa is equal to G star by R. அப்புறம் molar conductivity lambda m. Molar conductivity is equal to kappa by C. இந்த கப்பாவுடைய யூனிட் கொடுத்துருக்கு Siemens inverse meter. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் கொடுக்கு moles per inverse meter cube. அதே மாதிரி lambda m க்கு யூனிட் கொடுத்துருக்கு. 1 mole அப்படின்றது எவ்வளோ அப்படின்றது அந்த யூனிட்ஸ் அப்படியே கொடுத்துருக்கு. இதை கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. கால்குலேஷன்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வேரியேஷன் ஆஃப் கண்டக்டிவிட்டி அண்ட் மோலார் கண்டக்டிவிட்டி வித் கான்சன்ட்ரேஷன் பார்ப்போம். இப்போ மோலார் கண்டக்டிவிட்டி lambda m is equal to kappa A divided by L is equal to kappa. ஓகே, இப்போ இந்த L வந்து யூனிட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோம்னாக்கா A வந்து 1 mole of எலக்ட்ரான் அசியூம் பண்ணிட்டோம்னா அந்த ஃபார்முலா lambda m is equal to kappa V. ஓகே, L போச்சு. ஓகே, ஏன்னா அது 1. இப்போது இதை பிளாட் பண்ணுவோம். அதாவது ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் கேசியில் எடுத்துக்கிறது வேரியஸ் கான்சன்ட்ரேஷனில் அதனுடைய மோலார் கண்டக்டிவிட்டி மெஷர் பண்ணி பிளாட் பண்ணும். இந்த பக்கம் மோலார் கண்டக்டிவிட்டி, இந்த பக்கம் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அதே மாதிரி வீக் எலக்ட்ரோலைட் அசிட்டிக் ஆசிட் எடுத்து பிளாட் பண்ணோம்னா அதனுடைய கிராஃப் இப்படி வரும். ஓகே, இப்போ இதனுடைய ஸ்லோப் வந்து A. இந்த A எங்கே கொடுத்துருக்கு? வால்யூம் வச்சுக்கோங்க. ஏன்னா வால்யூம் தானே. ஸோ A. அப்புறம் இது இங்கே வந்து டச் பண்ணுன்னு வச்சுங்க. மோலார் கான்சன்ட்ரேஷன், அதாவது மோலார் கண்டக்டிவிட்டி இந்த ஒய் ஆக்சிஸில் இதை டச் பண்ணிச்சுன்னா இந்த கிராஃப் அது வந்து இது மோலார் கண்டக்டிவிட்டி தானே. அதுக்கு என்ன சொல்லணும்னா lambda m 0 lambda m. அது என்ன சொல்லுவோம்? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. இது மோலார் கண்டக்டிவிட்டி. இந்த மேலே வந்து 0 போட்டோம்னாக்கா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. அப்போ ரெண்டையும் வந்து ஒரு ஃபார்முலாவில் பார்த்தோம்னா molar conductivity is equal to limiting molar conductivity A root of concentration. இது ஃபார்முலா.
இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கேசின்றது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அதே மாதிரி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எடுத்தோம்னா சோடியம் குளோரைடு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், கால்சியம் குளோரைட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், மெக்னீசியம் சல்ஃபேட் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இது வந்து டைப் 1:1. எதுக்குன்னா Na+Cl-. ஏன்னா சார்ஜஸ் இதில் ஒன்று அதனால 1. இங்கே Ca2+ இருக்குது, அதனால 2:1. Cl 1 தான், ஓகே 2:1. மெக்னீசியம்க்கு 2 Mg2+, 2-, அதனால டைப் 2. இப்போ இந்த டைப்பாக இருக்க எலக்ட்ரோலைட் எல்லாம் இந்த மாதிரி கிராஃப் போட்டோம், கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் இந்த மாதிரி மோலார் கண்டக்டிவிட்டி எடுத்தோம்னா அதுக்கு வர்ற ஸ்லோப் வந்து சேமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2:1 டைப் உள்ள எல்லா எலக்ட்ரோலைட்டுக்கும் ஸ்லோப் வந்து சேம் வரும். அதே மாதிரி 2:2 டைப் எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்து இந்த ஸ்லோப் போட்டு கிராஃப் போட்டிங்கனாக்கா கண்டக்டிவிட்டி வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன் ஸ்லோப் வந்து இதுக்கெல்லாம் வந்து சேம் ஆகணும். ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கோல்ராஷ் லா அதை பற்றி பார்க்கலாம். அது கோல்ராஷ் லா மெயின்லி என்ன டீல் பண்ணுதுனாக்கா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை பற்றி. இது இந்த λ0m, ஓகே, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் டைப் NaX and KX. எக்ஸ்ன்றது என்ன, குளோரின், புரோமின், அயோடினா இருக்கலாம், ஓகே. ஃபார் எனி எக்ஸ் இஸ் நியர்லி கான்ஸ்டன்ட் சொல்கிறான். அது வந்து ப்ளஸ் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் 298 டிகிரி கெல்வின். இப்போ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் KCl மைனஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் சோடியம் குளோரைடு, ஓகே, இங்கே இது குளோரின், ஓகே, ஈக்குவல் டு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் KBr மைனஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் NBr. இங்கே குளோரின், இங்கே புரோமின், ஓகே, ஈக்குவல் டு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் Ki minus limiting molar quantity of sodium iodide. So chlorine, bromine, iodine equal to approximately 23.4 Siemens per centimeter square per mole. அதே மாதிரி limiting molar quantity of sodium bromine minus limiting molar quantity of sodium chloride equal to limiting molar conductivity of KBr minus limiting molar conductivity of KCl. இங்கே bromine, chlorine, okay, approximately 1.85 Siemens centimeter square per mole. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்தோம்னா இது கொஞ்சம் இந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினாக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து கோல்ராஷ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸை பற்றி பார்க்கலாம். அது டெஃபினிஷன் என்ன சொல்கிறது, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட். இப்போ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி சோடியம் குளோரைடு அது என்ன அப்படின்னாக்கா இட்ஸ் அ கான்ட்ரிபியூஷன் can be represented as the sum of the individual contributions of the anion and cation of the electrolyte. இப்போ limiting molar contribution of conductivity of sodium chloride வந்து இந்த individual contribution of sodium ion உடையதும் chlorine உடையும் இதையும் சேர்ந்தது தான் இந்த சோடியம் குளோரைடு உடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது, ஓகே. ஸோ இதுவும் லேம்டா தான், இதுவும் லேம்டா தான், ஓகே. ஸோ லேம்டா 0m limiting molar conductivity is equal to nu plus lambda 0 plus nu minus lambda 0 minus. இது வந்து cation, இது anion, okay. Limiting molar conductivities of the cation and anion, the nu lambda 0 plus and lambda 0 minus என்றது இது வந்து limiting molar conductivity of the, இது வந்து cation, இது வந்து anion. ஹோப் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து கோல்ராஷ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் அதோட அட்வான்டேஜை பார்க்கலாம். நார்மலாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இருக்குது, KCl ஃபார் எக்ஸாம்பிள். இந்த கிராஃபை பார்த்தோம், இந்த பக்கம் கான்சன்ட்ரேஷன், இந்த பக்கம் வந்து மோலார் கண்டக்டிவிட்டி போட்டோம். KCl ஸ்ட்ரைக் லைன் கிடச்சிது. இது வந்து இந்த மோலார் கண்டக்டிவிட்டி இந்த ஒய் ஆக்சிஸை டச் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து இது வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கிடைச்சது. ஆனால் வீக் எலக்ட்ரோலைட் அசிட்டிக் ஆசிட் இது டச் பண்ணுறது இல்லை, இப்படி போயிடுது. ஸோ இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஆச்சு, ரொம்ப டைல்யூட்டாக இருந்ததுன்னா அயான் வந்து ரொம்ப போயிடும், தூரமாக போயிடும், கண்டக்டிவிட்டி வந்து கிடைக்காது, ரொம்ப டைல்யூட் ஆகிடும். இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து கோல்ராஷ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் யூஸ் ஆகுது. அது என்ன சொல்லுது, இப்போ ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குது சோடியம் குளோரைடு. அப்போ சோடியம் குளோரைடுடைய மோலார் கண்டக்டிவிட்டி பார்க்கணும்னா நமக்கு வந்து அதாவது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி பார்க்கணும்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் சோடியம், லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் குளோரினை பார்த்து இது கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்ம லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி சோடியம் குளோரைடு வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசிட்டிக் ஆசிடிக்கும் அதே கான்செப்ட்.
இப்போ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அசிட்டிக் அயான், லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கிடைச்சிருந்தாக்க லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் த அசிட்டிக் ஆசிட் கிடைச்சிரும். இப்போ இந்த மோலார் கண்டக்டிவிட்டி லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்னன்னாக்கா ஆல்ஃபா. ஆல்ஃபா என்ன? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இப்போ அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். இது என்ன ஃபார்முலா? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதை 11th படிச்சிருப்பீங்க. இப்போ ஆல்ஃபா இடத்துல இதை போடுங்க. இந்த lambda m lambda 0 உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சது. அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. எதனால கண்டுபிடிக்க முடியுது? கோல்ராஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் மைக்ரேஷன் ஆஃப் அயான் இருந்ததுனால இதை நமக்கு வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குது. இதுதான் கோல்ராஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் மைக்ரேஷனோட அட்வான்டேஜ் ஃபார் வீக் ஆசிட்ஸ் எலக்ட்ரோலைட் லைக் அசிட்டிக் ஆசிட். ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன்.